ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கி வந்து ஜனவரி 19 இல்லையா? இன்றைக்கி வந்து எனக்கு என்னெல்லாம் தெரிஞ்சது அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். நான் வந்து ட்விட்டரில் வந்து கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தேன். ட்விட்டரில் வந்து என்னெல்லாம் நடந்து சொல்லி பார்க்கலாம். இன்றைக்கி வந்து 2வது நாளாக டெல்லியில் வந்து சிபிஐ ஆஃபீஸில் தளபதி விஜய் அவர்கள் வந்து கூப்பிட்டு வந்து அகெயின் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது எதுக்காக அப்படி பார்த்தீங்கன்னா, போன வருஷம் செப்டம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா கரூரில் வந்துட்டு இவர் தளபதி விஜய் அவர்கள் வந்துட்டு கேம்பெயினுக்காக போகும்போது அங்கே பயங்கர கூட்ட நெரிசலில் வந்துட்டு ஒரு 41 பேர் இறந்து போனாங்க இல்லையா? அந்த விஷயமாக சிபிஐ ஆஃபீஸ் வந்துட்டு 2வது முறையாக வந்துட்டு அவர் கூப்பிட்டு வந்து விசாரிச்சிருக்காங்க. பயங்கரமாக கொஸ்டின்லாம் கேட்டுறாங்க போல். போன வாட்டி போகும்போது பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் ட்ரெஸ் போட்டு போயிருந்தார். எதுக்காகனா அது ஒரு எதிர்ப்பை தெரிவிக்கிறதுக்காக போயிருந்தார். பட் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலர் ட்ரெஸ் போட்டு போயிருந்தார். ரொம்பவே சோகமாக தான் இருந்தார். வரும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப கேள்வி கேட்டிருப்பாங்க போல். அவங்க என்ன கேட்டாங்களா நம்மளால் வந்து யூகிக்க முடியாது. போன வாட்டி என்ன கேட்டிருப்பாங்க அப்படின்னா, கண்டிப்பாக வந்துட்டு கூட்டத்துக்கு வந்தவங்களுக்கு ஏன் நீங்கள் வந்துட்டு தண்ணி தரல, டாய்லெட் ஃபெசிலிட்டி நீங்கள் கொடுக்கல, ஏன் லேட்டாக வந்தீங்க, இந்த மாதிரி நிறைய கேள்வி கேட்டிருப்பாங்க. 2வது வாட்டி கேட்கும்போது என்ன கேட்டிருப்பாங்க நம்மளால் சொல்ல முடியாது. இதுக்கு நடுவில் இன்றைக்கி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பயங்கரமாக நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன நியூஸ் பார்த்தீங்கன்னா, இவர் வந்துட்டு அதாவது கரூர் ஸ்டாம்பிங் நடந்தது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து இவங்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சார்ஜ் வந்து எழுதியிருப்பாங்க. அந்த சார்ஜ் ஷீட்டில் வந்துட்டு இவருடைய பேர் ஆட் பண்ண போகிறாங்க, இவரும் அதுக்கான காரணம் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்து பரப்பியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இவரை கைது பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்து பரப்பியிருந்தாங்க. கைது பண்ண போகிறாங்க அப்படின்னாலே பயங்கரமான கலவரம் நடக்கும். கலர் நடக்கிறத விட அவருடைய ஃபேன்ஸ் வந்து பயங்கரமாக வந்து அப்செட் ஆகிடுவாங்க, ரொம்ப பிரச்சனை பண்ணுவாங்க இல்லையா? அதனால வந்து அவர் அரெஸ்ட் பண்ணுறதுலாம் வந்து வாய்ப்பு கிடையாது. இன்றைக்கி வந்து இது நடந்திருக்கு. அதுக்கு அடுத்தபடி பார்த்தீங்கன்னா மங்காத்தா படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. சன் பிக்சர்ஸ் வந்துட்டு அது ரிலீஸ் பண்ணுறாங்க. பராசக்தி ரிலீஸ் ஆகி அதுக்கு அடுத்து ஒரு 10 days 15 days கேப்புக்கு அப்புறம் மங்காத்தா படம் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தாங்க. இது ஃபஸ்ட்டே பிளான் பண்ணிட்டாங்க. அவங்க என்ன ஒரு கணக்கில் இருந்தாங்க அப்படின்னா, பராசக்தியும் ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகும். அதுக்கு நடுவில் வந்துட்டு ஒருவேளை படம் ரிலீஸ் ஆகியிருந்தால் படத்துக்கு பயங்கரமாக வந்து நெகட்டிவான ஒரு ரெஸ்பான்ஸ் வர வாய்ப்பு இருக்குது, இல்லை இவங்களை உருவாக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் அதுக்கு மங்காத்தா வந்துட்ட பிறகு 2 படம் நடுவில் வந்து மாட்டிக்கிட்டு அந்த படம் வந்து அப்படியே காலி ஆகிடும் நினச்சிருந்தாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இல்லை ஃபார்ச்சுனேட்லியோ படம் வந்து ரிலீஸ் ஆகலை. அது வந்து வேற ஒரு பிரச்சனை. இப்போ வந்து மங்காத்தா படம் ரிலீஸ் ஆக போகுது இல்லையா? ஸோ இதுக்கு ஆப்போசிட்டாக வந்துட்டு கலைப்புலி தான் இருக்கார்லையே, இவர் வந்து யாருன்னா ஒரு ப்ரொடியூசர். தெரி, கபாலி இந்த மாதிரி நிறைய படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அவர் வந்து என்ன அனௌன்ஸ் பண்ணியிருந்தாருன்னா, தெரி படத்தை வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து ரீரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார். அனௌன்ஸ் பண்ணி லைக் பொங்கல் கிட்ட ரிலீஸ் பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தார். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன சொன்னாங்கன்னா, நிறைய குட்டி குட்டி படம்லாம் வருது இல்லையா? ஜீவா படம் வந்தது, கார்த்திக் படம் வந்தது. அவங்க என்ன கேட்டுக்கிட்டாங்கன்னா, எங்களுக்கு கிடைக்காத இந்த 4 நாள் லீவு தான், அதுலேயே வந்து நீங்கள் விஜய் படத்தை கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து கலெக்ஷன் பாதிக்கப்படும் அப்படி சொல்ல போய், அதனால் நல்லா யோசித்து ஓகே நம்ம இந்த படம் ரிலீஸ் பண்ண வேணான்னு அவர் முடிவு பண்ணியிருந்தார். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஓகே 23 கிட்ட வந்து ரிலீஸ் பண்ணலான்னு அவர் வந்து போஸ்ட்போன் பண்ணியிருந்தார். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா திரௌபதி 2 வந்து ரிலீஸ் ஆக போகுது. அந்த படத்தில் டைரக்டர் மோகன்ஜி வந்து கேட்டிருந்தார், இந்த மாதிரி ட்விட்டரில் கேட்டிருந்தார், எங்கள் படம் ரிலீஸ் ஆக போகுது, தயவு செஞ்சு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிங்க அப்படின்னா எங்களுக்கு பெருசாக பாதிப்பு ஏற்படும், ஆனால் ரிலீஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அவரை டேக் பண்ணி வந்து கேட்டிருந்தார். அதுக்கு வந்து நல்ல விதமாகவே அவர் யோசித்து வந்து ஓகே அதுக்காக யோசிச்சு வந்து வேணாம் முடிவு பண்ணிங்க. ஸோ அதை பாராட்டுற விதமாக அவங்க நேரில் பார்த்து ரொம்ப வந்து நன்றி சொல்லியிருந்தாங்க. ஸோ பார்த்துக்கோங்க, விஜய் படம் அதாவது ஒரு 10 வருஷம் முன்னாடி ரிலீஸ் ஆன ஒரு விஜய் படத்தை வந்து இன்றைக்கி ரிலீஸ் பண்ண போகும்போது வேணாம் ரிலீஸ் பண்ணாது, எங்களுக்கு சின்ன படம் வந்து பாதிக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்கன்னா அவருடைய மாஸ் அந்த மாதிரி. 2வது வாட்டி போஸ்ட்போன் ஆகியுமே இல்லை இப்போ ரிலீஸ் பண்ணாதீங்க, எங்களுக்கு இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது, அது பாதிக்கப்படும் சொல்லி இதில் நான் பாராட்டப்பட விஷயம் யாருன்னா அந்த ப்ரொடியூசர் நம்ம பாராட்டி ஆகணும். அவர் வந்து யோசிக்கிறார், அவர் வந்து ப்ரொடியூசராக யோசிக்கிறார். நம்ம ஒரு ப்ரொடியூசர் தான், நம்ம இந்த படத்தை வச்சு சம்பாரிச்சிட்டோம், இப்போ இவங்க வந்து ப்ரொடியூசர் வரும்போது இவங்களுக்கும் பாதிப்பு ஏற்படக்கூடாதுன்றது அதுக்காக யோசித்து வந்து படம் ரிலீஸ் பண்ணாமல் வந்துட்டு போஸ்ட்போன் பண்ணியிருக்காரு. பட் சன் பிக்சர்ஸ் கிட்ட நம்ம கேட்க முடியாது. சன் பிக்சர்ஸை பார்த்து நம்ம வந்து படத்தை ரிலீஸ் பண்ணாதீங்க, மங்காத்தா படத்தை ரிலீஸ் பண்ணாதீங்க சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க பெரிய இடம், அவங்க நம்ம டேக் பண்ணால் வந்து பேச மாட்டாங்கன்றதால டேரெக்டாக இந்த படத்தை நம்ம வந்து போஸ்ட்போன் பண்ண ட்ரை பண்ணலான்னு அவர் பேசியிருக்காரு. அது நடந்தும் இருக்குது. ஸோ நேற்று ஜனவரி 18 இல்லையா, சண்டே வந்துட்டு பிக் பாஸோடைய கிராண்ட் ஃபிலிம் நடந்துருந்தது. நம்ம ஆல்ரெடி யூகிச்ச மாதிரி திவ்யா தான் வினர் ஆகியிருந்தாங்க. பட் அந்த ஆர்டர் வைஸ் வந்து ரொம்ப மாறிடுது. அரோரா வந்துட்டு 4th வந்து வெளியே போயிட்டாங்க, அது விக்கல் வந்து வெளியே போயிருந்தார். அண்டு சபரி ரன்னரப், திவ்யா வந்து வினர் ஆகிட்டாங்க. இப்போ வந்துட்டு அடிஷ்னலாக வந்துட்டு ஸ்பான்சர் வந்துட்டு ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. யார் வினர் ஆக போகிறாங்களோ அவங்க வந்து மகேந்திராவிலேருந்து ஒரு கார் வந்து கிஃப்ட் பண்ண போகிற இப்படி சொல்லியிருந்தாங்க.
ஒரு பெரிய விஷயம், இத்தனை வருஷம் நடக்காதல வந்து ஒரு கார் வந்து கொடுத்துருக்காங்கன்னும் போது ரொம்ப பயங்கரமான விஷயம் தான். பட் இவங்க வந்துட்டு வினர் ஆனல வந்துட்டு எந்த ஒரு சர்ப்ரைஸுமே கிடையாது. ஏன்னா அந்த டீமில் கடைசி ஒரு 4-5 பேர் இவங்க தான் வந்துட்டு பயங்கரமாக ஃபேன்ஸ் வச்சுருக்காங்கன்னும் போது அவங்க கண்டிப்பாக ஜெயிச்சிட்டாங்க. பட் இவங்க டிசர்வா அப்படின்னு கேட்டால் டிசர்வ்னு எனக்கு தெரியல. பட் கமருதீன் பாரதி இருந்திருந்தாங்கன்னா மேபி கமருதீனுக்கு போயிருக்கலாம், இல்லை பாரதிக்கு போயிருக்கலாம். அது இல்லாமல் அவங்களுக்கு அடுத்து வந்து கானா வினத்திருக்கா இல்லையா, கானத்தை வந்து கண்டிப்பாக வந்துட்டு அவர் இருந்திருந்தாருன்னா கண்டிப்பாக வந்து டைட்டில் வந்து ஆகியிருப்பார். ஸோ இப்போ என்ன நிறைய டவுட் இருக்குன்னா, இப்போ கமருதீனுக்கும் பாரதிக்கு வந்து சம்பளம் கொடுப்பாங்களா, வினோத் வந்துட்டு 18 லட்சத்தில் போனாங்க இல்லை, 18 லட்சத்தில் வந்துட்டு மொத்தமாக கொடுப்பாங்களா இல்லை பாதி எடுத்து கொடுப்பாங்களா, அதுக்கு முன்னாடி வந்து அவர் இருந்த ஒரு 90 டேஸ் 100 டேஸ் இருந்தார் இல்லையா, அதுக்கான சம்பளம் சேர்த்து கொடுப்பாங்களா அந்த மாதிரி. அது திவ்யாவுக்கு வந்துட்டு 50 lakhஸில் வந்துட்டு 50 lakhஸில் வந்துட்டு அந்த 18 lakhs எடுத்துகிட்டு கொடுப்பாங்களா, அந்த அமௌண்ட் இல்லாமல் அவங்க இத்தனை இருந்தாங்க இல்லையா, ஒரு 70 days கிட்ட இருந்தாங்க இல்லையா, அதுக்கான காசு சேர்த்து கொடுப்பாங்களா. இந்த மாதிரி நிறைய இந்த சேலரி பற்றி யாருக்குமே எந்த ஒரு புரிதலுமே கிடையாது. அவங்க வாங்கின அமௌண்ட்டுமே ஃபுல்லாக கிடைக்குமா இல்லை பாதி தான் கிடைக்குமா, அந்த மாதிரி யாருக்கும் கிளாரிட்டி கிடையாது. ஸோ அதுதான் உண்மையும் கூட, நம்மளுக்கும் அந்த கிளாரிட்டி கிடையாது. ஒரு 9 வருஷம் பார்த்துட்டோம், ஃபுல் பணத்தை கொடுப்பாங்களா இல்லை கொடுக்க மாட்டாங்களா, நம்ம நிறைய கேள்வியும் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு சீசன் 1 வந்து டைட்டில் ஆகினாங்க இல்லையா ரித்விகா, அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க ஒரு பேட்டியில், அவங்க 50 lakhஸில் வந்துட்டு இந்த 5 lakhs வந்துட்டு டிடிஎஸை பிடிச்சிட்டு 45 lakhs தான் கொடுத்தாங்க அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி நடக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா லோகேஷ் ராஜ் வந்துட்டு அல்லு அர்ஜுனோட படம் பண்ண போகிறா இல்லையா, இதுக்கு நடுவில் வந்துட்டு கூலி படம் முடிஞ்ச உடனே வந்துட்டு கைதி 2 ஆரம்பிக்கும் நம்ம பேசியிருந்தாங்க. பட் அது அனௌன்ஸ் பண்ணாமல் டேரெக்டாக வந்துட்டு அல்லு அர்ஜுன்கிட்ட போயிட்டார் இல்லையா, அல்லு அர்ஜுன் கூட படம் பண்ண போயிட்டார் இல்லையா. இப்போ என்ன பேசுகிறாங்கன்னா, இப்போ வந்து கைதி 2 வந்து நடக்குமா நடக்காதா இந்த மாதிரி கேட்டுட்ருக்காங்க. ஏன்னா கைதி 2 தான் வந்துட்டு அவருக்கு பெரிய ஒரு ஐப்பு கொடுத்த படம். அந்த படத்துக்கே ஒரு பாட்டு கொடுக்காம ஒரு ஃபினிஷிங் கொடுக்காம ஏன் போகிறீங்க அந்த மாதிரி பேசிட்டுருக்காங்க. ஏன்னா கைதி 1 வந்து ஷூட்டிங் நடக்கும் போதே கைதி 2க்கான 50% ஷூட்டிங் வந்து முடிச்சிடறான். இன்னும் 50% ஷூட்டிங் தான் இருக்குதான். அப்படியுமா அதை முடிச்சு கொடுத்து ஒரு கைதி 2 வந்து கொடுத்துருக்கலாம் இல்லையா. கைதி படம் டைமில் பார்த்தீங்கன்னா எப்படி எனக்கு தெரிஞ்சு ஒரு கோடிக்குள்ளே சம்பளம் வாங்கியிருப்பார். பட் கூலி படம் டைமில் பார்த்தீங்கன்னா அவருக்கு சம்பளம் மட்டுமே 50 கோடி சம்பளம் கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போ அல்லு அர்ஜுன் படத்தில் 75 crores வந்து கொடுக்க போதா சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 75 crores கிட்ட சம்பளம் வாங்கும்போது அகெயின் அவர் இறங்கி போய் ஒரு 10 crores-க்கோ இல்லை 15 crores-க்கோ சம்பளம் வாங்க மாட்டார். கண்டிப்பாக யாருமே வாங்க மாட்டாங்க போது அவருக்கு இந்த டைமில் தான் மவுஸ் இருக்குது. ஸோ மவுஸ் இருக்கும் போதே அந்த சம்பளத்தை வாங்கி அவர் செட்டில் ஆகுதுன்னு நினைப்பார். அந்த டைமில் போயிட்டு ரொம்ப ஒரு கம்மி பட்ஜெட்டில் ரொம்ப கம்மியான சம்பளத்தை வாங்கிட்டு அவர் படம் பண்ணுவார்னா கண்டிப்பாக பண்ணவே மாட்டார். அந்த போது கார்த்திக்குமே வந்துட்டு அவர் மனசு விட்டுட்டார். அந்த ப்ரொடியூசரும் சரி கார்த்திக்கும் சரி இனிமேட்டு கைதி 2 நடக்காது அந்த அளவுக்கு அவங்க போயிட்டாங்க. இப்போ வந்து கைதி 2, விக்ரம், லியோ இந்த 3 படம் தான் வந்து எல்சிக்குள்ளே வருது. இப்போ விஜய் வந்துட்டு அரசியலில் போயிட்ட போது இப்போ கைதி 2 நடக்காத போது அந்த எல்சியோ அப்படின்ற கான்செப்டே வந்துட்டு மொத்தமாக ஸ்க்ராப் பண்ண நான் நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான். ஸோ கைஸ், எனக்கு இந்த கிடைச்ச ஒரு 1 ஹவரில் எனக்கு இவ்வளோ நியூஸ் எடுக்க முடிஞ்சது. நாளைக்கு வந்து என்னெல்லாம் கிடைக்குதோ அதை உங்கள்கிட்ட சொல்லிட்டு போகிறேன். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து ஒரு சேனல் லிங்க் தரேன், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். அதில் வந்து நீங்கள் HTML, CSS, ஜாவா இந்த மாதிரி நிறைய ஸ்கில்ஸை வந்து கற்றுக்க முடியும். ஈஸியாக தமிழை கற்றுக்க முடியும். நான் தான் அதை எடுக்கிறேன். ஸோ அந்த சேனல் போய் பாருங்கள். நாளைக்கு இன்னொரு பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.